நிச்சயமாக நீ உறுதியாக கைலாயம் திரும்ப மாட்டாய். நிச்சயமாக திரும்ப மாட்டேன். முருகா, நீ உறுதியாக தீர்மானம் மேற்கொண்டால் அதை எவராலும் மாற்ற இயலாது. நான் வருகின்றேன். இந்த நிலையில் நாம் தமிழ் மொழியை அழித்துவிட்டால் உன்னை மருட்டிய மரணத்தையே மருட்டியதற்கு ஒப்பல்லவா? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அரசருக்கு வணக்கம். குருமுனி அகத்தியர் வந்து கொண்டிருக்கிறார். மாமுனிவரே, என்னை ஆசீர்வதியுங்கள். என்ன தவம் செய்தேனோ தாங்கள் என் நாட்டில் எழுந்தருளி அடியேனை நாடி வந்திருக்கிறீர்கள். தமிழ் மொழியின் பால் பேரன்பு பூண்டு முத்தமிழ் சங்கம் வளர்க்கும் செண்பக பாண்டியனே, நீ நீடூழி வாழ்க. நின் தமிழ் தொண்டு எந்நாளும் வளர்க. தாயிழந்த கன்றினைப் போல் தவித்துக் கொண்டிருந்தேன். தாங்கள் தக்க தருணத்தில் வந்திருக்கிறீர்கள். ஐயனே, நான் வளர்க்கும் தமிழுக்கும் தமிழ் புலவர்களுக்கும் பங்கம் நேர்ந்துவிடும் போல் இருக்கிறது. அனைத்தையும் அறிந்தே நான் இங்கு வந்தேன். இந்த இக்கட்டான தருணத்தில் உன்னை வழிநடத்த வேண்டியது என் கடமை. உடனே சரவண பூஜைக்கு ஏற்பாடு செய். அதை நானே முன்னின்று நடத்தித் தருகிறேன். புலவர் நக்கீரனின் குடும்பமோ சிவபூஜை செய்து கொண்டிருக்கிறது. தாங்களோ சரவண பூஜைக்கு ஏற்பாடு செய்ய பணிக்கின்றீர்கள். அவர்கள் சிவபூஜை மேற்கொள்வது மிகச் சரியே. நாம் இங்கே சரவண பூஜை செய்வோம். பெற்ற குழந்தையை காப்பாற்ற தாயானவள் எந்த தியாகத்தையும் மேற்கொள்ளத் துணிவாள். அதேபோல் தமிழை காப்பாற்ற முருகனால் மட்டுமே இயலும். முனிவரே, ஆனாலும் செண்பக பாண்டியனே, உலகத்தை சமன் செய்ய வடக்கிலிருந்து தெற்கே ஈசனால் அனுப்பப்பட்ட அகத்தியன் கூறுகின்றேன். சரவண பூஜை செய்ய ஏற்பாடுகளை உடனே தொடங்கு. உத்தரவு. தாய்ப்பால் என்பது தாயின் மூலம் குழந்தைக்கு இறைவனால் அருளப்பட்ட அமிர்தம். தாய்மொழி என்பது இறைவன் மூலம் தாய் வழி வழங்கப்பட்ட பேரமிர்தம்.